சரிங்க அத்தை, நான் பூட்டிடுறேன். பெத்து எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்து புட்டா. அம்மா என்னம்மா நீ போனே பண்ண மாட்டேற, டெய்லி போன் பண்றேன்னு சொல்லி தானே நீங்க நான் அமுச்சு வச்சேன். அவங்க சீக்கிரமா எழுந்துக்க சொல்றாங்கம்மா காலையில. ஏம்மா எப்படிம்மா முடியும் அதெல்லாம்? அம்மா அவர் ட்ரெஸ் என்ன துவைக்க சொல்றாங்கம்மா, நான் ஏம்மா அவர் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும்? பாத்திரம் கழுவ சொல்றாங்கம்மா. நேத்து ஏதோ பருப்பு வடை செய்ய சொல்றாங்கம்மா. ஏதோ உளுந்து பருப்பு, தோரம் பருப்பு, கடலை பருப்புன்னு புது புது பேரா சொல்றாங்கம்மா. ஞாயிற்றுக்கிழமை மீன் குழம்பு செய்ய சொன்னாங்கம்மா. அதுல புளி கரைச்சி ஊத்த சொல்றாங்க. மீன் குழம்புல ஏமா புளி கரைச்சி ஊத்தணும்? நைட்டு 11:30 மணிக்கு டீ போட்டு தர சொல்றாங்கம்மா. ஆமா மேடம், சொல்லுவாங்க மேடம். வாடி வா, வந்து உட்காரு. இன்னைக்கு எங்களுடைய கல்யாண நாளுக்கா, ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. அப்படியா? ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. சிம்பிளா இருக்க. ஆமா, நான் எப்பவுமே சிம்பிளா தான் இருப்பேன். லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் ஹெவியா போட்டுப்பேன். ஏன்னா லிப்ஸ்டிக் இல்லைன்னா பொண்ணுங்க மூஞ்சி கண்ட்ராவியா இருக்கு. நான் சிம்பிளா இருக்கிறத பார்த்தா என்ன அவர் லவ் பண்ணாரு. லவ் மேரேஜ் அடி நீ? ஆமா, இந்த காலத்துல அரேஞ்ச் மேரேஜ். நீங்களா லவ் பண்ணிருக்க மாட்டீங்களா அந்த காலத்துல? ஹலோ, நானும் ஒரு பையனை அப்ப லவ் பண்ணேன். அப்படியா? அக்கா சொல்லுங்கக்கா, அந்த கதையை கேட்கலாம். எங்க வீட்டுல எந்த ஹெல்ப்னாலும் அவர் தான் பண்ணுவாரு. ஏதாவது தண்ணி கேன் எடுக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும். உன்னை நினைத்தே உயிரை வளர்த்த நான் ஏணி வச்சுட்டேன். என்னை மறந்தே இறை இழைத்து விட்டேன். போயிட்டு வரேன். ஓகே பாய். உன்னை சீரை போயிட்டு வரமா. எங்க போற நீ? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான்மா, அப்படியே போயிட்டு நான் அப்படியே வந்துடுவேன் சீக்கிரம். என்ன அந்த பேக்ல என்ன இப்ப ஒண்ணுமே எடுக்கல? அப்படியே இதுமா அப்படியே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பிஸியா இருக்கிற மாதிரி பேக் உள்ள கை விட்டு நான் பூ கட்டி நிக்கிறியா, மல்லிப்பூ. நான் அப்படியே நீ பிஸியா இருக்கிற கேட்டுட்டு சரிம்மா பார்த்து போய் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். உன் கோஷ்டி என்கிட்ட ஆவா சொல்லிட்டேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான்மா, லக்ஷு அவங்கெல்லாம். லக்ஷுவா? லக்ஷுக்கு ஃபோன் பண்ண, நான் பேசுறேன். தைரியமா பண்றிய? ஹலோ லக்ஷு. லக்ஷு தான். தீபிகா அம்மா பேசுறேன்டி. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, என்னாச்சியா? எங்கம்மா போறீங்க? ஆண்டி அது வந்து நாங்க இங்க போயிட்டு அங்க போயிட்டு ஏதோ சொல்ல சொன்னாலே அது இது ஆண்டி. யார் இது ஸ்கிரிப்ட்? ஐயோ ஸ்கிரிப்ட்லாம் இல்ல ஆண்டி, இது அது அந்த இது ஆண்டி. நீல மடந்தை தேலிலொழுகும். என்னடி பாடுற? சின்ன வயசுல இருந்து இப்படிதான் மிஸ் பாடுறேன். கிட்ட வந்து கேட்டா ஆளாளுக்கு ஒரு பாட்டு பாடுறீங்க. ஏதோ சனி ஆரம்பிச்சிச்சு, பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்குது. எதுக்கும் இந்தியா எனது தாய்நாடு. என் கூட யாரும் பிறக்கவில்லை, நான் ஒரே பையன் வீட்டுக்கு. பொறுக்கீங்க மிஸ். ஏய் ஷூ, இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பிரேயருக்கு போங்க. 3 லிட்டர் விசில் மாத்தணும், 7 லிட்டர் நல்லா சத்தமா கேக்குது. பிரேயருக்கு போடா. நம்ம ஊரே தம்பி யாரும் இல்ல, கிளாஸ்க்கு ஓடிடலான்னு பாத்தியா? சாப்பாடு கட்டி கொடுக்க லேட் ஆயிடுச்சு. நீ எல்லாம் வீட்டுல சாப்பிடுற காசு. ஒரு பண்டிகை வரக்கூடாதுமா, முன்னாடி வந்து நின்றுங்க. நியூ ட்ரெஸ் நியூ ட்ரெஸ் நியூ ட்ரெஸ்ன்னு. பொங்கல் தீபாவளி ஒண்ணு விடுறது கிடையாது. அதே போல வருஷம் வருஷம் எடுக்கிற மாதிரி ஒரே கல்ல போயிட்டு எல்லாருக்கும் எடுக்குவானா, அது செட் ஆக மாட்டுது. சரியா? ஆளாளுக்கு எங்கெங்க பிடிச்சிக்கோ அந்த கடலை எடுத்துக்கலாம். நீ என்ன மாதிரி போட போற தீபாவளிக்கு? நான் வந்து இந்த வாட்டி வந்து லெஹங்கரா வாங்க போறேன். இந்த லகங்கரா போகங்கரெல்லாம் வேணாம், நல்லா பட்டு புடவே கட்டிட்டு நல்லா மல்லிப்பூ வச்சுட்டு மிளகா வெடி வச்சு சுத்து வெளியே. அப்பதான் தெரியும் அக்கம் பக்கத்துல கல்யாண வயசுல இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்ட்டு. சரியா? லகங்கரா போகங்கரான்ட்டு. நீ எங்க எடுக்க போற? நான் ரீல்ஸ்ல பார்த்து வச்சிருக்கேன், அங்க போய் எடுத்து போமா. நீ காசு மட்டும் கொடுக்குமா? உன் போஷி எனக்கு தெரியாதா? போன வாட்டி போனியே, வந்தா சூட விடுவோம் எங்க கடையில ஜிலோன்னு. இந்த 2 கல்ல பச்சை கலர் சட்டை ஊதாப்பு கலர் பேண்ட் போட்டு சுத்தி நின்ற கட்சி மேடி வச்சிருந்த தெருவே சிரிச்சுது. நாய் கூட 2 குழச்சிட்டு அது லாங்குவேஜ்ல சிரிச்சிருக்கும் போல உன்னை பார்த்து. நீ சூப்பர் ஹீரோ நினைச்சு சுத்திட்டு இருந்த. நான் ரீல்ஸ்ல பார்த்து வச்சிருக்கேம்மா. அதெல்லாம் வேணா, எங்க எடுக்க போற சொல்ல, அப்பதான் காசு தருவேன். எல்லாம் கொடுக்க முடியாது, பழைய ட்ரெஸ்ஸே போட்டுக்க. நீ நாயிடுவாள்ல. 6 மணிக்கு வந்துடுச்சு. 6 மணிக்கு 9:45 ஆயிடுச்சு.
வா 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 வா. எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரம்? காலேஜுக்கு எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ண எனக்கு? 4 மணிக்கு. எத்தனை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ண? 4 மணிக்கு. 4 மணிக்கு. 4 மணிக்கு என்ன சொன்ன? ஹலோ அம்மா, இதோ இங்க பாரிஸ் கார்னர் வந்துட்டம்மா அப்படின்னு. அப்புறமா என்ன சொன்ன? 6:30 மணிக்கு அம்மா N4 வந்துட்டம்மான்னு. பாரிஸ்ல இருந்து N4 வரத்துக்கு உனக்கு 1.5 மணி நேரமா? நான் குச்சி குச்சி குச்சின்னு வந்தியா? இல்லம்மா, அங்க ஃபுல்லா டிராபிக்கா இருந்துச்சு. டிராஃபிக் இருந்துச்சா? இதுல எங்க டிராஃபிக் இருக்கு? ஃபுல்லா நீல கலர்ல தான் இருக்குது. சர்மின் தான் என் கூட வந்தா. சர்மிக்கு ஃபோன் போடு, சர்மிக்கு போடு, நான் பேசுறேன். அவகிட்ட போன் இல்ல. ஏய், பொய் சொல்லாத, குத்திரும் அப்படி சொல்லிட்டேன். குமரா, என்ன? உன் பேச்சு பழம், நானும் பழம். எனக்கு மாங்காய் வாங்கி வந்துட்டானா? டேய் குமரா, என்னடா அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசாது தானே, எப்படி பழம் விட்டுச்சு? அதுவா, என்கிட்ட இன்னைக்கு 2 ரூபா இருக்கு, அது பார்த்துச்சு, அதனால தான் பழம் விட்டுச்சு. மலரு ஆசிச்சுக்கிறியா? எங்க போற இப்போ? நான் ஆயா கடைக்கு மாங்காய் வாங்க போறேன். நானும் வரட்டா உன் கூட? வா நீயும். வா, தனத்தோட பொண்ணு சடங்கானதும் காஞ்சிபுரத்துல இங்கே கட்டி கொடுத்துட்டானுங்க. அது இப்போ மறுசீர் திரும்பி வரேன். எடி குட்டி வேணும்? ஆயா மாங்காய் வேணும். மாங்காய் வேணுமா? எத்தனை ரூபாய்க்கு? 1 ரூபாய்க்கு கொடுத்துருங்க மாங்காய். மிளகாத்தூள் போடவா? போடுங்க, நிறைய போடுங்க. வேறனா வேணும்? உனக்கு வேணா நீ கேளு. என்னப்பா ஒன்றும் அதை பூண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்க பூண்டு? பா ஸ்கூல் லீவ் விட்டாங்கப்பா, ஏன்னா வெளில கூப்பிட்டு போங்கப்பா. சம்மருக்கு தானே, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போயிடலாம் குடும்பத்தோட. நான் தான் சொன்னல கேட்காதானே. வெளியூர்ல இருந்து மெரினா பீச்சுக்கு வந்தா பரவாயில்ல, சென்னையில தான் பிறந்து வளர்ந்து பேண்டு மோண்டு எல்லாம் இங்கதான் இருக்கிறோம். மெரினா பீச் நாங்க பார்த்ததே கிடையாதா? கூட்டு என்ன பண்ணுவேன், அப்படியே வெயில நடக்கூடுவேன். ஒரு தண்ணி பாட்டில் கேட்டாலும் அதுக்கு ஒரு 10 ரீசன் சொல்லிட்டு தான் வாங்கி கொடுப்பேன். அப்புறம் 100 ரூபாய்க்கு 2 மீன் இருக்கும், அது 50 ரூபாய்க்கு 2 கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு பழைய மீனை வாங்கி வந்து கொடுத்துட்டு ஒரு 2 நாள் படுத்துக்கணும் வீட்டுல. அப்போ ஒரு டுபாக்கு வர்றேன். அப்பா அப்பா ஏன் கோவப்படுற? வாய மூடுறி பாப்பா. இந்த பார், உங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து சொன்னாங்க கல்யாணம் ஆன 2 மாசத்துல என் பொண்ணுக்கு 25 பவுன் உங்களுக்கு போட்டுருவோம் மாப்பிள்ளன்னு. 4 மாசம் ஆகுது, இன்னும் 1 பவுன் கூட வரல. என்ன ஏமாத்துறாங்களா என்ன? அப்படிலாம் ஒண்ணு எங்க அம்மா அப்பா பண்ண மாட்டாங்க. ஏய், என்ன கை நீட்டி பேசுற? போட்டேன்னு வையே, ஆம்பளைங்கிட்ட வச்சுக்காத. ஆண் நெடில். அடுத்த அடி எங்க விழுன்னு தெரியாது. 2 நாள்ல நகை வரல, அப்படியே வெளியே போயிடு. மருமகளே, என் புள்ள என்னைக்காவது மிருகமா மாறி உங்ககிட்ட சண்டை போட்டானா, நான் சொல்ற இந்த விஷயத்த பண்ணு. ரெடி ஆயிட்டேன். தம்பிய அது என்ன கையில காலிஃப்ளவர்? இல்ல, பொக்கே கொடுத்தா எனக்கு காஞ்சிடும். ஆனா சுமதிக்கு காலிஃப்ளவர் பிடிக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ டெய்லி பொரியல் செஞ்சு சாப்பிடுவாங்க. லைட்டா சூர்யா சார் வாய்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாப்பிள்ள வாயில என்ன வச்சிருக்கீங்க, துப்பிட்டு பேசுங்க. அப்போ அதுல பாதி வாழைப்பழம் காலி ஆயிடுச்சு, மீதியும் சாப்பிட்டுருக்கா. இல்லைன்னா பொண்ணு வீட்டுல நம்மள காரித்து போவாங்க. பொண்ணா நல்லா இருக்கு பொண்ணு. சுமதி, உங்களுக்கு தான் இந்த காலிஃப்ளவர். இது நேத்து தானே மடிச்சு வச்சேன், சும்மா சும்மா எடுத்து கீழே போட்டுடுற. சும்மா தானே உட்காந்துருக்க, மறுபடி உட்காந்து.
நீ எலும்பு சப்பல்ல கொட்டை உன் தம்பி சிவன முட்டை யார் ஃபோன் பண்றா? இதோ இவ ரோஷினி பண்றா. சொல்லு தங்கம். கீதா செல்லம் என்ன பண்ற? இதோ துணி மடிச்சு வச்சிட்டு இருக்கேன். சரி ஜிபே எவ்வளோ வச்சுக்கினுங்கிற? நினைச்சேன் எதனாலதான் எனக்கு ஃபோன் பண்ணுவ நீ. எதுக்கு உனக்கு இப்போ காசு? இல்லை சும்மா லைட்டா நம்மன்னு இது ஒரு கட்டிங் போட. ஏய் சாவடிச்சிரும் உன்னை சாவடிச்சிருவேன். குடிச்சனா சாவடிச்சிருவேன். எனக்கு ஃபோன் பண்ணாத. காசு கொடுக்க முடியாது. சும்மா என்னால மல்லு கட்ட முடியல உன்கிட்ட. ஏய் எதுக்கு கத்தின்னு இருக்க? யார போய் சாவடிக்க போற? மா இவமா நான் எங்க அம்மா. காசு கொடுப்பியா மாட்டியா? காசு அனுப்ப முடியாது அவ்வளவுதான். என்கிட்ட காசு கிடையாது. என்கிட்ட அவர் வந்துட்டார். நமஸ்காரம் அங்கிள், நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கீங்களா? சானு கிட்ட பேசுறது இல்லையோ? வீட்டுக்கு தெரிஞ்சதுனால அவ்வளோ பேசுறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். அடடா பிரமாதம். உட்காருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை உங்களை பிடிச்சதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஜானு சொல்லியிருந்தா உங்களுக்கு சங்கீதத்துல பெரிய பற்று, சங்கீதம் நல்லா பாடுவேல்னு. ஆமா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே எங்களுக்கு பிடிச்சது. மற்றதெல்லாம் எப்படி இருக்கோ என்னமோ. இது எங்க வீட்டம்மா ருக்கு. நமஸ்காரம் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க சௌக்கியமா? சௌக்கியமா. நல்லா இருக்கா ஆண்டி? மாப்பிள்ளை வந்துடுறேன். என்னோட தாய் என்ன சொல்லுவாங்கன்னா, வயித்துல இருக்கும் போதே நான் உதைச்சிட்டு இருந்தேன், பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 5 வயசுலயே தலையில தாளெல்லாம் தட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு நிமிஷம், இங்க வந்ததும் அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டுமா? பேசுறேன். எப்பா கோவிந்தா, மாமனார் வீட்டுக்கு வந்துட்டேன்.